இருகூர் பேரூராட்சியில் நடந்த அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜில் அண்ணன் என்எம் சுமார் அவர்கள் எல்லா துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவை கொடுத்தாரு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஒன்று அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு பொன்னாடை போத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மேலே வந்தாங்க. அவரும் ஆசையோடு அவங்க போத்தின அந்த பொன்னாடையை வாங்கி அவங்களுக்கு போத்திட்டாங்க. அவருக்கு சந்தோஷமாக அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துனாங்க. ஆனால் அதே வேளையில் அண்ணன் அந்த டைமில் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? அங்கே வந்திருந்த எல்லா துப்புரவு பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு பொன்னாடையும் எடுத்து அவங்களுக்கெல்லாம் போத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கண்ணீர் அப்படி பெருக்கெடுத்து வந்துருச்சுங்க. அப்போ அந்த கண்ணீருக்கு காரணம் என்னங்க சொல்லுங்கள்? உண்மையிலுமே நாங்கள்லாமே அங்கே கண் கலங்கிட்டோம். ஏன்னா அவங்களாம் அழுகுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக எந்த அரசியல்வாதிகளோ எந்த எம்எல்ஏக்களோ எந்த மக்களோ அவங்கள மதிக்கவே இல்லை. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அந்த பொன்னாடையை அவங்கக்கிட்ட அவங்களுக்கு போத்தினோடனே அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கண் கலங்கின ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சிங்க அது அங்கே நடந்தது. அப்போ அவங்களுடைய மனதில் இத்தனை வருஷங்களாக எத்தனை ரணங்கள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் ஆழ்ந்த கண்ணீரே வந்துச்சு. ஒரு குப்பையில் என்னென்ன இருக்கு? ஒரு பெண் உபயோகப்படுத்துகிற அந்த ரத்தத்தோடு இருக்கிற துணி, ஒரு குழந்தைகளுக்கு பேடு வைக்கிறாங்க, அதை அலசுறதும் கூட இல்லை. அந்த அந்த அசிங்கத்தோடையே எடுத்து ஒரு கவரில் கூட போடுறதில்ல, அப்படியே குப்பையில் போட்டுடுறாங்க. இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் பேடு வைக்கிறாங்க, அதையும் அப்படியே எடுத்து போட்டுறாங்க. பூனைக்குட்டி செத்து போனது, நாய்க்குட்டி செத்து போனது, கோழியோட அந்த கெட்டு போன அந்த கட் பண்ணுற அந்த பீசஸ்ஸு, அது இல்லாமல் வீட்டில் ஓடுற கண்ணாடிகளை கூட ஒரு பாதுகாப்பாக ஒரு கவரில் போட்டு போடாமல் அப்படியே எடுத்து அந்த குப்பையாக போட்டுறாங்க. அவங்க எடுக்கும்போது அவங்க கையில் படுது. இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிற அந்த துப்புரவு பணியாளர்களை நம்ம என்றைக்கும் போற்றணும். நம்மளில் ஒருவங்களா அவங்கள நினைக்கணும். எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரு உதவியாக குப்பைகளை பிரித்து போடுங்க. கண்ணாடியெல்லாம் இருந்ததுன்னா கெட்டியான கவர்களில் போட்டு போடுங்க. அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, குப்பையில் தான் போட்டாகணும். அதனால் எதாக இருந்தாலும் ஒரு கவரில் போட்டு அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இனிமேல் எல்லோரும் குப்பைகளை பிரித்து போடுங்க. பிளாஸ்டிக் தனியாக, உணவுப் பொருட்கள் தனியாக, காய்கறி வேஸ்ட்டுன்னு தனியாக பிரிச்சிங்கன்னா அந்த காய்கறி வேஸ்ட்டுகளை எல்லாம் நம்ம உரம் தயாரிக்கிற இடத்துங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதில் உணவும் கலந்ததுன்னா உரங்களை தயாரிக்க முடியாது. காய்கறி வேஸ்ட்டு தனியாக தான் நம்ம வைக்கணும். அதில் தான் நம்ம உரம் தயாரிக்க முடியும். அதனால் மக்களே, அதிகாரிகள் செய்யட்டும், நிர்வாகிகள் செய்யட்டும், டிவிக்கேக்காரவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க, அவங்க செய்யட்டும்னு செய்யாமல் உங்களுடைய ஒத்துழைப்பையும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.